friends, welcome to Vino prity. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். பச்சரிசில செஞ்சா நல்லா இருக்கும். சோ நான் வந்து பச்சரிசி எடுத்துர்க்கேன். நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டேன். சோ அதுக்கு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒண்ணாவே மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நார்மலா உள்ள ரைஸ்க்கு வந்து நம்ம 2 கப் தண்ணி ஊத்துவோம். பட் இதுக்கு வந்து நம்ம பருப்பு சாதம்ங்கிறதுனால 2.5 கப் தண்ணி ஊத்துனாலும் தாங்கும். சோ 2.5 கப் தண்ணி ஊத்திக்கலாம். சோ இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ள நமக்கு மசாலாஸ்லாம் தேவை. அதுக்கு அரைக்கிறதுக்கான மசாலாஸ் என்னென்னு பார்த்தறலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு 3 மிளகாய் அதை வந்து நல்லா கொஞ்சம் கிள்ளி இப்படியே போட்டுக்கோங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதுல போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு. இது ரெண்டும் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸில போட்டிருந்த கருவேப்பிலை ஜீரகத்தோட இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இது நம்ம வந்து இந்த அளவுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணா போதும். கொரன்னு கொஞ்சம் லைட்டா இதா இருக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தா போதும். ஓகே, இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி பழம் சின்னதா, ஒரு 2 மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கோம். இது 3ம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த 2 காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அந்த 2 காஞ்ச மிளகாயும் அதுல போட்டுறணும். கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம். இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம சின்னதா ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த தக்காளி பழம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ நம்ம இதுல ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும். நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் வந்து நல்லா வெங்காயம், தக்காளி அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். நம்ம போட்ட பேஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். கிளறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஊற வச்சிருந்த ரைஸும் பருப்பும் சேர்த்து வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து இதுல ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டும். அந்த ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி கரண்டியில் அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலாவும் ரைஸு பருப்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே 1க்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருந்தோம்ல, அந்த தண்ணி நம்ம மெஷர் பண்ணி வச்சிருந்த தண்ணியை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நமக்கு வந்து ரைஸுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு, உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா ரைஸோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லிட்டை போட்டு மூடிடலாம். நார்மலா நீங்க 2 விசில் வைப்பீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 3 விசில் 4 விசில் கூட விடலாம். ஓகே, இப்போ நான் வந்து நார்மலா வைக்கிறதை விட நான் 2 விசில் கூட வச்சேன். பாருங்க, இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ரைஸ் வந்து ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் மேலே அந்த மசாலாஸ் எல்லாம் மேலே வந்து அப்படியே இருக்கும். குக்கரில் செய்யறதுனால நமக்கு ரைஸ் வந்து மேலே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆப்ஷனல் தான், பட் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ நெய் வந்து விட்டுருக்கேன். நெய் விட்டு இந்த மசாலாவையும் நல்லா ரைஸோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். இது ஆக்சுவலாக இது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பெருசாக ஒன்றும் காரம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்பு முடியாமல் ஜுரமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி டயத்தில் இருக்கவங்கலாம் கூட இந்த மாதிரி ரைஸ் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.